ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிட்ஸ் அனிமேஷன் ஸ்டோரி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கான பார்ட் 2 தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சில முக்கியமான டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஓன் ஸ்டோரி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டோரியுமே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT போயிட்டு ஒரு கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ஜெனரேட் பண்ண சொன்னேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கான ஐடியாஸும் சேர்த்து வந்து ஜெனரேட் பண்ண சொன்னேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரியான இமேஜ் ஐடியாஸ் வந்து ChatGPT அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி ப்ராம்ப்ட்டில் பேஸ்ட் பண்ணால் போதும், இமேஜ் வந்து தானே ஜெனரேட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து இப்போ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீன்ஸ் உள்ள ஒரு கிட் ஸ்டோரி வந்து எனக்கு ChatGPT வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் போவேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல போயிடலாம். அதான் அந்த இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து லியோனார்டோல இமேஜ் ஜெனரேட் பண்ணி அப்படின்னா 3D அனிமேஷன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணி வந்து ஜெனரேட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ லியோனார்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூ வில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஜென்ரேஷனாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் திரும்ப போயிட்டு ப்ளூ வில் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 25 இமேஜஸ் மட்டும் தான் அது ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு AI ஜெனரேட்டிங் வெப்சைட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடான இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த AI வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா CLIPDROP. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இமேஜ் ஜெனரேஷனை தாண்டி நிறைய டிஃப்ரெண்டான AI டூல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் டிஃப்யூஷன் எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ப்ராம்ப்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சீனோட ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு டிஸ்னி ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ வந்து கார்ட்டூன் இமேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கரெக்டான அனிமேஷன் ஸ்டைல் சூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த இமேஜ் வந்து வேற லெவல் ஜெனரேட் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ இவ்வளோ டிஃப்ரெண்டான அனிமேஷன் ஸ்டைலாம் இருக்குது. ஸோ இதில் ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ சூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் யூடியூப் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 16:9 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் ப்ராம்ப்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் கொடுக்குறேன். ஸோ ஜெனரேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வேற லெவலான 4 இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஜெனரேட் பண்ண இமேஜில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அப்படின்னா ரிமூவ் பண்ணி. ஸோ அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் மாதிரி இருக்குது. அது கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வேணாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு எந்தெந்த பார்ட்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி AI வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் ஜெனரேட் பண்ணேன். 4வது இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி கிரெடிட் வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து கிரெடிட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறலாம் ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டடான இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இமேஜஸ் வந்து பர்ஃபெக்டாக ஜெனரேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதோட நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்ம அடுத்த தேர்ட் ஸ்டெப்ல போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டான இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் வந்து 11 லேப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தது வாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வேணாலும் வந்து பக்கத்தில் வந்து ஆட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ChatGPTல இருக்க நரேஷனில் இருக்க எல்லா ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணி இதில் வந்து அப்படியே பேராக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி பேராகிராஃபாக பேஸ்ட் பண்ணால் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் முடிகிறப்பே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எடிட்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு பேராகிராஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக இருப்பேன்னா இது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டெப் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் வந்து ஒரு மூவிங் வீடியோ வந்து மாற்றணும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் இருக்க பிகால் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியல அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேரல் வீடியோஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரன்வேக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஏகப்பட்ட AI டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து வீடியோ மாற்றத்துக்கு அதில் மேலே செகண்டாக அப்படின்னா இமேஜ் டு வீடியோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம AIல ஜெனரேட் பண்ண ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த இமேஜ் வந்து எது மாதிரி மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கீழே வந்து எந்த விதமான டெக்ஸ்ட்டும் வந்து கொடுக்காதீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து டேரக்டாக ஜென்ரேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேற லெவலான 4 செகண்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இது வந்து நீங்கள் 8 செகண்ட்ஸ் வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே வீடியோ வந்து 8 செகண்ட்ஸ்
வீடியோ வந்து மாறும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வீடியோ லென்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து 350 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 20 கிரெடிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்து உங்கள் கிரெடிட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து காலியாகும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபார்ம் 8 செகண்ட்ஸ் வீடியோ வேணா மட்டும் இது வந்து கொடுங்க. ஸோ இப்போ நான் போய்னா இந்த வீடியோ வந்து 8 செகண்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாதிரி வந்து நான் எல்லா இமேஜஸையும் போட்டு ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் 4 செகண்ட்ஸ் வீடியோ வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்து போய்னா நம்ம ஸ்டெப் 3 வந்து ஓவர். ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக இது எல்லாத்தையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து வந்தாச்சு. ஸோ இதான் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ எந்த வெப்சைட் யூஸ் பண்ணால் அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா CLIPDROP. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் வீடியோ எடிட்டர் டூல். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வேற லெவல் டூல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸோ வந்து ரன்வேல ஜெனரேட் பண்ண வீடியோ அதுக்கப்புறம் 11 லேப்ஸில் ஜெனரேட் பண்ண ஆடியோ எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த ட்ராக்ல வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து அந்த ரன்வேல ஜெனரேட் பண்ணதுக்கான லோகோ வந்து கீழே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ டபுள் டேப் பண்ணி அப்படின்னா மேலே வந்து கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த லோகோ எரேஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே அதை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் சென்டரில் ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதை பார்க்க வந்து ஒரு சினிமாட்டிக் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிருங்க. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஆடியோ செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அந்த வீடியோ டபுள் டேப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி கம்மி பண்ணி அப்படின்னா வீடியோ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ வந்து கரெக்டாக சிங்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேட் பண்ண எல்லா வீடியோஸையும் இதில் இம்போர்ட் பண்ணி கரெக்டாக வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு வேற லெவல் யூஸ்ஃபுல்லான டூல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கேப்ஷன் வந்து சானா இந்த வீடியோ எடிட்டர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ட்டாக ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கான சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம வேறு வெப்சைட்டில் இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து சப்டைட்டில் ஜெனரேட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மாதிரி கேப்ஷனை ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எடிட்டிங்குமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து கீழே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தானாக வந்து ஆட்டோ செக் ஆகி ஏதாச்சும் ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா தானாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ திரும்ப அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இது வந்து நீங்கள் 480, 720, 1080p வரைக்கும் ஃப்ரீயாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். 4K 8K வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டி வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1080pக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1 to 2 minutes ஆகும் இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான கிட்ஸ் அனிமேட்டட் ஸ்டோரி வந்து வேற லெவலில் ரெடி பண்ணிச்சு. ஸோ இப்போ நான் ஜெனரேட் பண்ண வீடியோவை நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். Once upon a time, in a small village nestled near a vast and mysterious jungle, lived a curious boy named Billy. He had heard tales of the jungle's enchanting beauty and its secrets hidden deep within the trees. One sunny morning, Billy decided to venture into the jungle. As he stepped inside, the trees seemed to welcome him with their rustling leaves, and the animals curiously gathered around him. A friendly monkey swung down from a vine, a chatty parrot landed on his shoulder, and a gentle elephant extended its trunk, offering friendship. As Billy and his new friends journeyed deeper into the jungle, they stumbled upon a hidden treasure, a magnificent waterfall with water so clear it sparkled like diamonds. Colorful butterflies danced above the pool, creating a magical sight that left them all in awe. As the day turned into night, Billy and his friends gathered around a cozy campfire, surrounded by fireflies. A wise old owl perched on a branch above and shared tales of the jungle's secrets, teaching them valuable lessons about nature and friendship. After spending days filled with adventure, laughter, and learning in the jungle, it was time for Billy to return home. With a heavy heart, he bid farewell to his animal friends, knowing he could always come back to visit and share the incredible stories of his jungle adventure with his village. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நான் வீடியோ எண்டில் வந்து 2 முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறப்போ அதுக்கான ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வேறு லெவல் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நான் மற்ற எல்லா டூல்ஸையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். எதுலேயுமே வந்து பர்ஃபெக்டான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகல. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லிமிட்டட் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அன்லிமிட்டடான இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் தீர்ந்து போன அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் பண்ணிடுங்க. திரும்ப நீங்கள் சைன் இன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி மெயில் ஐடி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ ஓகே நான் இதோட வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடும் அப்படின்னா. உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.